ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामीति नामिने नमाचार्यपादाय निताकृपप्रदायिने गौरकथामताय निर्णग्रामतारिणे नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकालिने नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति सिद्धान्त सारस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाप्ते कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः। माधुर्योज्जल प्रेमाद्य श्रीरूपानुग भक्तिद श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमोस्तुते। नमस्ते गौरवाणी श्रीमूर्ते दीनदारिणे रूपानुगरुक्ताप्त सिद्धांत द्वंद्वहारिणे नमः। नमो गौरकिशोराय साक्षात् वैराग्यमूर्तये विप्रलंबर सांबोधे पादाम्बुजायते नमः। नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौरशक्ति स्वरूपाय कृपानुगवराय दे गौराविर्भाव भूमेस्त निदेश जन प्रिय वैष्णव सर्वभौम श्री जगन्नाथाय ते नमः। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। संघर्षणाकानोषाय गोषाय प्रियोतिशाय शेषशेषां सकलाशय नित्यान्तरामाख्य शरणं ममस्तु। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्से नमः। पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूप स्वरूपकं भक्तावतारं नमामि भक्तशक्तिकम्। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्राभ्यां श्री जगन्नाथाय ते नमः। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जयदां सुहृदा बंगो मम मुद्रापतिर्गति सर्वस्य भोजो राधा वदन मोहनि दिव्य वृंदारण्य कल्परुष रत्नासिंहासनस्थो श्रीमद्राधा श्री गोविंद देवो केशाभिषेक्य स्मरामि। श्रीमान रासरसानंदी वंशीवरदस्तिनः दर्शं वेणु नित्यं श्री गोपीनाथासि अस्पुनः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற ஜெகநாத் எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று மிகவும் மங்களகரமான தினம் காமத ஏகாதசி. ஏகாதசி உபவாசம் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், மேலும் கிருஷ்ண பக்தர்கள் முன்னேற்றம் கிடைக்கணும் பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. ஒரு ஏகாதசி வரும்போது அந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணத்துல கேட்க, ஓ எம்பெருமானே கேசவா, இந்த ஏகாதசியுடைய மகிமை என்ன, எப்படி உபவாசம் இருக்கணும், யாரை வழிபடணும், எப்படி இதை பின்பற்றுறது அப்படின்னு ஏகாதசி மகாத்மியத்தை ஒரு முறையும் யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணத்துல கேட்க. அப்ப வராக புராணம், பிரம்ம வைவர்த புராணம், பிரம்மாண்ட புராணம், இந்த மாதிரி பல்வேறு புராணங்கள்ல ஏகாதசியுடைய மகாத்மியம் ரொம்ப அழகா வர்ணிக்கப்படும். அப்ப இந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை படிக்கிறதுனால கேட்கறதுனால பக்தர் அல்லாதவங்க, பேரளவான பக்தி செய்யறவங்க, இல்ல சமய சடங்குல ஈடுபடுறவங்க, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மகாண்ட பகுதியை செய்யறவங்க, அவங்களுக்கும் இதுல ஒரு கவர்ச்சி ஏற்படும். இந்த ஏகாதசி விரதம் தான் இவ்வளவு பலனா, அப்ப நாங்களும் இருக்கோம். பட் ஆனா ஏகாதசியோட மெயின் பர்பஸ் என்னன்னா கிருஷ்ணன் மேல தூய அன்பு.
பக்தி தொண்டு. அதுதான் முக்கியமான குறிக்கோள். அதனால பக்தர்களும் ஏகாதசி உபவாசம் இருப்பாங்க, பக்தர் அல்லாதவங்களும் ஏகாதசி உபவாசம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சமய சடங்கு, அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட சில கர்ம காண்டத்தை பின்பற்றுவதால என்ன பலன் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியவங்களும் உபவாசம் இருப்பாங்க. அப்ப அவங்கவுங்க என்ன விருப்பத்தோடு இருக்காங்களோ அதுக்கான பலனை அடையும். ஏதாமா பிரபத்தியந்தே தாம்ஸ்ததேவ பஜாமி மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசம். ஒருவர் எந்த நோக்கத்தோட பகவானை அடைகிறாங்களோ, என்ன உணர்வோட எந்த மாதிரி அவர் சரணாகதி பண்றாங்களோ பகவானுக்கு, அதுக்கு தகுந்த போல பலன் அடையும். எனவே எப்படியா இருந்தாலும் ஏகாதசி மகாத்மியத்தை படிக்கிறதுனால நமக்கு கூட பக்தியில இவ்வளவு சிறப்பு இருக்கா, அப்ப பிரபுபாவுடைய கருணையால் நான் கூட ஏகாதசி விரதம் இருந்துருக்கேன் அப்படின்னு பக்தர்களுக்கும் கொஞ்சம் உற்சாகம். அப்போ திலீப் மகாராஜா வந்து ராமனுடைய தாத்தா, தசரனுடைய அப்பா வந்து திலீபன். இந்த திலீபன் வந்து அவருடைய குலகுருவான வசிஷ்டர்கிட்ட கேட்கிறார், அவரும் கேட்கிறார். அப்ப அந்த காலத்துல ராஜ ரிஷிகள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களா இருக்கு. அவங்க உபவாசம் இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க ராஜ்யத்துல எல்லாருமே உபவாசம், பிரஜைகள் எல்லாருமே. அப்போ திலீப மகாராஜா வந்து வசிஷ்டர்கிட்ட இந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை பத்தி கேட்கிறேன். ஓ வசிஷ்ட முனிவரே, இந்த ஏகாதசியுடைய சிறப்பை சொல்லுங்க. இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அது நானும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கேன். அப்ப வசிஷ்ட முனிவர் ஒரு பக்கம், வசிஷ்ட முனிவர் யாருக்கு சொல்றாங்க, திலீப மகாராஜ். இது வராக புராணத்துல கிருஷ்ணா யுதிஷ்ட மகாராஜா சொல்ற. இப்படி எப்பவுமே கிருஷ்ண கதா ஹரிகதா தான் நடக்குது. மன்னருடைய சபையில யுதிஷ்ட மகாராஜா ஆகட்டும், திலீப் மகாராஜா ஆகட்டும், அவங்க சபையில எப்பவுமே ஹரிகதா கிருஷ்ண கதை தான். அப்போ இந்த ஏகாதசியுடைய மகாத்மியம், ஒரு காலத்துல ரத்னபுரம்ன்ற ஒரு அழகான ஒரு ரத்னபுரி, அந்த ரத்னபுரியில புண்டரீகன் ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். இந்த புண்டரீகன் வந்து ரொம்ப நேர்மையான மன்னரும் சிறந்த மன்னரும் ராஜ விஷயம் இருந்ததுனால அவர் ராஜ்யம் வந்து செல்வத்துக்கு குறைச்சலே இல்லை, பொற்காலமா இருக்கு. அவர் ராஜ்யத்துல அவருக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சது. அவர் ராஜ்யத்துல வந்து அவருக்கு எந்த பற்றாக்குறையும் கிடையாது. அது மட்டும் இல்ல, தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கீழ்புருஷர்கள், வித்யாதரர்கள், இந்த மாதிரி பல்வேறு லோகவாசிங்க அவருடைய ராஜ்யத்துல வந்து தங்கிறது. யாருடைய ராஜ்யத்துல? புண்டரீகன், ரத்னபுரியில புண்டரீகன் ராஜ்யம். அப்போ கந்தர்வர்கள் ரொம்ப அழகா பாடுவாங்க. கந்தர்வர்களாலே ரொம்ப அழகா பாடுறோம். அந்த கந்தர்வர்கள்ல லலிதான்னு ஒரு அப்சரா, ஒரு தேவதை, தேவமங்கை லலிதா, ரொம்ப அழகா இருக்கு லலிதா. லலிதாவுடைய கணவர் லலித் வந்து ரொம்ப அழகா பாடுவாரு. லலிதா ரொம்ப அழகா டான்ஸர். அப்சரா வந்து ரொம்ப அழகா நடனம் ஆடுவாங்க. கந்தர்வர்கள் ரொம்ப அழகா பாடுவாங்க. தேவர்கள் இதெல்லாம் அனுபவிப்பாங்க. அந்த காலத்து மன்னர் சபையில பாட்டு பாடக்கூடிய இசை கலைஞர்கள், நடனம் ஆடக்கூடிய தேவதாசிகள் எல்லாம். அதே மாதிரி சொர்க்கத்திலையும் இந்த மாதிரி புலனின்பம், பாட்டு பாடுவது, நடனம் ஆடுறது, இது எல்லா லோகத்திலையும் இருக்கு. எல்லா லோகத்திலையும் பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறது சொர்க்க லோகத்திலையும் இருக்கு. கோலோகத்திலையும் பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறது. ஆனா அது ஆன்மீகமானது, இதெல்லாம் பௌதிகம். இந்த உலகத்துல யாராவது சினிமா பாட்டு பாடி நடனம் ஆடினாங்களோ அவங்க ஐயாவை குணத்துல இருக்காங்க, வெறுமனே புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக. இசை நாடகம், இயல் இசை நாடகம், இந்த இசை மியூசிக், டான்சிங், சிங்கிங், பாடுறது, ஆடுறது, இதெல்லாம் தமோ குணத்தில இருக்கு, ரஜோ குணத்தில இருக்கு, சாத்விகமான குணத்தில இருக்கு. தமோ குணத்துல என்ன பண்ணுவாங்க, நல்லா குடிச்சுட்டே நைட்ல ஆடுவாங்க, பாடுவாங்க. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க சினிமா பாட்டு போட்டு குத்தாட்டம் ஆடுவாங்க. சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்க கர்நாடக இசை, ஜெகதானந்த சாகர
அப்படின்னு 1/2 மணி நேரம் போகும். அது அப்படியே உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே போகும். அது இந்த வயலின் வாசிச்சு அப்புறம் வீணையெல்லாம் வாசிச்சு அது வந்து அந்த இசை கருவி வீணை வயலின் எல்லாம் சாத்விகமான கருவி. பறை அடிச்சு தெருவில் ஆடுறது வந்து ரஜோகுணம். மதுபானங்களை பருகிட்டாருக்கு தமகுணம். ஆனா ஹரிநாம சங்கீர்த்தனம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே. இது சுத்த சாத்வீகம். ஏன்னா பகவானே நாம எங்க இருந்து வருது? கோலோகேன பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனம் கோலோ உண்டாகும். அதனால ஹரிநாம சங்கீர்த்தனம் இஸ் ஆஸ்பீஷியஸ், மங்களம். பகவானே நாமத்தை தவிர வேற என்ன பாடினாலும் அது அமங்கலம். இந்த உலகத்துல 2 தான், மங்களம் அமங்கலம். கிருஷ்ணரை விட்டுட்டு என்ன பண்ணாலும் அது அமங்கலம் தான். கிருஷ்ணா விட்டுட்டு பாடினாலும் சரி ஆடினாலும் சரி எல்லாம் அமங்கலம். அந்த பாட்டுலயும் ஆட்டுலயும் கிருஷ்ணாவை சேர்த்து அது மங்களம். அவ்வளவுதான். ஆட் பண்ணிக்கணும். அதான் கிருஷ்ண உணர்வு ஆட் பண்ணிக்கணும். கிருஷ்ண உணர்வு சேர்த்துக்கணும். அதனாலதான் பிரபா சொல்றாரு, எல்லாருக்கும் பாட்டு பாட பிடிக்குது, எல்லாருக்கும் டான்ஸ் ஆட பிடிக்குது, எல்லாருக்கும் விதவிதமா சாப்பிட பிடிக்குது. வாங்க இங்க எங்க கோயில் இஸ்கான் வாங்க, இங்க நீங்க டான்ஸ் ஆடலாம், நீங்க பாட்டு பாடலாம், நீங்க பிரசாதம் சாப்பிடலாம். வாட் இஸ் த ப்ராப்ளம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிம்பிளி டான்ஸ், sing and dance, simply eat prasadam. You'll be always happy. Chant Hare Krishna and be happy. Hare Krishna மந்திரம் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? இந்த அப்சரா டான்ஸ் ஆடுறா, லலித் பாடுறான், அப்படியே எல்லாம் அந்த பாடு லலித் வந்து அப்படி குயில் மாதிரி கந்தர்வ குரல். அதான் சொல்லி சொல்லும் கந்தர்வ குரல். கந்தர்வர் குரல்னா கந்தர்வர்களுடைய குரல் வந்து இனிமையா இருக்கு. ஒரு பாடுனா கந்தர்வ குரல் என்ன பாட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, கந்தர்வ குரல். நான் கந்தர்வர் ரொம்ப அழகா பாடுவாங்க. சோ லலித் வந்து ரொம்ப அழகா பாடுறேன். அப்சரா மற்ற அந்த லலிதா அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப லலித்துக்கு என்னாச்சு, அந்த பாட்டு பாடும்போது தன் மனைவி மேல காதல் அருகிடுச்சு. அப்படியே பாடும்போது தன்னை மறந்து பல வரிகளை விட்டுட்டு, பாட்டுல பல வரிகளை மட்டும் ஒரு வரியில இன்னொரு ஜம்ப் பண்ணிட்டு. நம்ம கூட சில நேரம் வைஷ்ணவாச்சாரிய பாட்டு பாடிட்டு இருக்கும்போது 2 பாட்டு என்ன மறந்து போய், ஐயோ அது மறந்து போச்சே, பாடும்போது விட்டுட்டேனே, ஏதோ ஞாபகத்துல பாடிட்டு கீர்த்தன் பாடிடும் போது ஏதோ ஞாபகத்துல பாடி 2 பேராகிராஃப் போயிட்டு, அது சில நேரம் நடக்கும். ஐயோ அது மறந்துட்டேனே. அந்த மாதிரி லலிதாவுடைய அழகுல மயங்கிட்டார் லலித். அப்படியே பாடிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணார் லலித், பல வரிகளை விட்டுட்டேன், சிலதை தப்பா ப்ரொனன்சியேட் பண்ணிட்டேன், தப்பா பாடிட்டேன். இது வந்து அந்த சபையில இருந்த கார்கோடகன் யார் தெரியுமா? சர்வங்களின் தலைவன், சர்வங்களுக்கு ராஜா கார்கோடகன். இந்த கார்கோடகன் நோட் பண்ணிட்டேன், ஏய் லலித் வந்து லைனை விட்டான், லலித் வந்து இடையில பாதி லைனை விட்டான். இங்க வந்து தேவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கோம், இவன் தேவர்களை சந்தோஷப்படுத்த பாடுறானா இல்ல அவன் அழகு தன் மனைவியோட அழகுல மயங்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கார்கோடகன் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து, அடே லலித்தே விட்டாளே, உன் மனைவியோட அழகுல மயங்கி பாட்டை பிழையாக பாடிவிட்டாய், அதெல்லாம் நான் உன்னை சபிக்கிறேன், நீ ஒரு நரமாமிசம் தின்னும் ராட்சசனா போவாய். நான் உன்னை சபிக்கிறேன், நீ நரமாமிசம் தின்னும் ராட்சசனா போ. இந்த கார்கோடகன் சபிச்ச உடனே லலித் என்னாரு, நரமாமிசத்தின் ராட்சசனா போய். அப்ப லலித்தோட மனைவி லலிதா அழறா, ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, என் கணவர் வந்து ராட்சசனா போயிட்டாரு. அழறா, புலம்புறா, என்ன பண்றது இப்போ, எப்படி என் கணவரை நான் வீட்டு வர்றது, என் கணவர் ராட்சசனா போயிட்டான், எப்படி நான் வீட்டு வர்றது. அங்க இருக்கிற பிராமணத்துல கேட்கிறா, யாருமே பதில் பேசல, என்ன பண்ண உட்கார்ந்துட்டு இருக்காங்க. லலிதா அங்க இருந்து ஓடுறான், தன் கணவனை கூட்டிட்டு. அவன் ராட்சசனா எப்படி காட்டுல சுத்திட்டு இருக்கான், கணவனை கூட்டிட்டு காடு பூரா சுத்துறான். விந்திய மலை பகுதியில, இந்தியா மவுண்டன், விந்திய மலை பகுதி பூரா சுத்தி திரியும் போது
அவங்களுக்கு பகவானுடைய ஏற்பாட்டினால, அவங்க அதிர்ஷ்டத்தினால ஒரு முனிவருடைய ஆசிரமத்தை பார்த்தோம். ஒரு முனிவருடைய ஆசிரமம். இந்த முனிவர்கள் அப்படின்னாலே மற்றவங்க நன்மைக்காகவே வாழ்றவங்க. முனிவர்கள், தபஸ்விகள், பக்தர்கள், வைஷ்ணவர்கள், பிராமணர்கள், இவங்க எல்லாம் மற்றவங்க நன்மைக்காக வாழும். அதனாலதான் நம்ம முனிவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் 5 பேர் கடன் பட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம்? தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். ஏன்னா தேவர்கள் நமக்கு வந்து சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறாரு, வருணன் நீர் கொடுக்கிறாரு, வாயு காத்து கொடுக்கிறாரு, அக்னி நெருப்பு, இவங்க நம்ம கடன் பட்டிருக்கோம். அப்புறம் ரிஷிகள். ரிஷிகளுக்கு ஏன் கடன் பட்டிருக்கோம்? ரிஷிகள் தான் வந்து நமக்கு சாஸ்திரம் கொடுத்திருக்காங்க. சாஸ்திரத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. வால்மீகி மகரிஷி, வியாசதேவர், நாரத முனிவர், இவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். தேவ ரிஷி. அடுத்தது தேவ ரிஷி, பித்ருக்களுக்கு கடன் பட்டிருக்கோம். நம்முடைய முன்னோர்கள். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்தா நம்ம அந்த முன்னோர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேவ ரிஷி, இன்னொன்னு தேவ ரிஷி, பித்ரு, இடையில ஒண்ணு இருக்கு. பூதானா என்னது? பூதனா பூதம் இல்ல. பூதானா என்னது? பூதானா மற்ற உயிர்வாளிகள். மற்ற உயிர்வாளிகள் நம்ம கடன் பட்டுக்கோம். பசு பால் கொடுக்குது, எருது நிலத்தை உழுது பயிராக்குது, தேனி வந்து தேன் கொடுக்குது இல்லையா? தானியங்கள், காய்கறிகள், செடி கொடிகள், மரங்கள், தாவரங்கள் கடன் பட்டிருக்கோம், விலங்குகள் கடன் பட்டிருக்கோம், மனிதர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், மற்ற ஜீவராசி. இப்படி தேவ ரிஷி பூதாப்தன். தேவர்கள், ரிஷிகள், மற்ற ஜீவராசிங்க, தேவ ரிஷி பூதாப்தன். நாம பித்ருனா பெற்ற தாய் தந்தை கடன் பட்டிருக்கோம், பித்திருக்களுக்கு கடன் பட்டிருக்கோம். இந்த கடனை எப்படி அடைக்க முடியும்? நக்கிங்கரோ நியாயம் நிரீச்சராஜன். இது ஒரு பிரிவில் அடைக்க முடியாது. இந்த கடன் கூடிக்கிட்டே தான் இருக்கு. அப்படி எப்படி அடைக்கிறது? கதோ முகுந்தம் பரித கர்த்தவியம். பகவான் முகுந்தருடைய தாமரை திருப்பாதம், கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை சன்னடினால இந்த கடன் எல்லாம் ஒரு ஸ்லாக்ல போயிடும். ஒரே ஸ்லாக். அப்போ இவங்க அதிர்ஷ்டவசத்தினால அந்த ஸ்ருங்கியோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அந்த ஸ்ருங்கி முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்க. அங்க நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அவர் தன் தவம் முடிச்சோடனே பார்த்தா அவர் முன்னாடி இந்த லலிதா உட்கார்ந்துருக்கா. கேட்கிறா, பெண்ணே நீ யாரு? நீ எதுக்காக இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்க? நான் உனக்கு என்ன பண்ணணும்? ஓ முனிவரே, நீங்க வந்து தவம் பண்றீங்க, நீங்க மற்றவங்க நன்மைக்காக வாழ்றீங்க, நீங்க எப்பவும் இதயத்துல பரபிரம்மத்தையும் அந்த பரமாத்மாவையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எங்களுக்கு மாதிரி உள்ள ஜீவன்களுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும், உங்க கருணையை கொடுங்க அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை. சரி, உனக்கு என்ன வேணும்? என்னுடைய கணவர் லலித் வந்து ஒரு ராட்சசனா போயிட்டாரு, என்ன பண்ணணும்? திரும்பி அவர் வந்து ஒரு கந்தர்வ உடல், திரும்பி அவர் இந்த கந்தர்வ உடல் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணணும்? எந்த மாதிரி தவறு இருக்கும், எந்த மாதிரி வரும், நாங்க என்ன செய்யணும்? எப்படி இந்த சாபத்துல இருந்து நாங்க விடுபடுறது? இந்த சாபத்துல இருந்து எப்படி நாங்க விடுபடுறது? அப்போ ஸ்ருங்கி முனி சொன்னாரு, வரக்கூடிய சித்திர மாசத்துல காமத ஏகாதசி வரும். இந்த ஏகாதசி விரதம் இருந்து நீ பிராமணர்களை வழிபட்டு, பகவான் வாசுதேவனை வழிபட்டு, பிராமணர்களை வழிபட்டு, உபவாசம் முழுதும் நீர் கூட அருந்தாம உபவாசம் இருந்து அந்த ஏகாதசி விரதத்துடைய பயனை வந்து உன்னுடைய அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு ஏகாதசி விரதம் முடிச்சு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு பகவான் பரமபுருஷரான வாசுதேவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அவருக்கு பிரியமான பிராமணர்களை வழிபட்டு அந்த விரதத்தோட பலனை கனவு. அப்போ அந்த லலிதா வந்து அதே மாதிரி காமத ஏகாதசி வந்தது. அவங்க நீர் கூட அருந்தாம உணவு அருந்தாம உபவாசம் இருந்து அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு பகவான் வாசுதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிராமணரை வழிபட்டு அந்த விரதத்தோட பயனை கனவு. உடனே அற்புதம் நடந்தது. அந்த ராட்சசனுடைய சரீரத்தில் இருந்த அந்த லலித் வந்து திருப்பி கந்தர்வ சரீரம். இப்படி யாரெல்லாம் அந்த ஏகாதசியோட மகிமையை கேட்கிறாங்களோ பேசுறாங்களோ அவங்களும் வந்து நற்பயன் அடைவாங்க, வீடு பேர் அடைவாங்க அப்படின்னு ஏகாதசி மகா. அப்போ ஏகாதசியுடைய மகிமையை தெரியாதவங்க அவங்களுக்கே இவ்வளவு நன்மைனா, ஏகாதசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. அந்த உபவாசம் இருந்தா பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கும், நம்ம புலன்களை கட்டுப்படுத்தலாம், நம்ம கிருஷ்ணனோட புண்ணியத்தை அடையலாம் அப்படின்னு தெரிஞ்சு கூடுதலா நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே
அந்த கூடுதலா பலனடையக்கூடிய பக்தர்களை பத்தி சொல்ல, அவங்களுக்கு பரமபுருஷனுடைய கருணை முழுமையா, அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஏகாதசி உபவாசம் இருக்கிற பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய வைஷ்ணவர் வாழ்க்கையில தோல்வியே. நமே பக்தம் பிரக்ஷதி, என் பக்தன் என்று வீண் போறதே இல்லை. அதனால ஏகாதசி உபவாசம் இருக்கிற ஒரு பக்தர்களுக்கும் தூய பக்தி கொண்டுதான் இலக்கு, கிருஷ்ண பிரேமம். அது ஏகாதசி தேவிட்ட, ஓ ஏகாதசி தேவி, நீங்க கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானவங்க, எனக்கும் அந்த வரம் கொடுங்க, எனக்கும் அந்த வரம் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை. இங்க பாகவத ஸ்லோகத்துல ரொம்ப அழகான வர்ணனை. கிருக்னீதயத்ய துபயந்தமமுஷ்யமாதா கல்பம் சுதஸ்ய நது தத்தத் அமுஷ்யமாதி யஜ்ரும்தோ அவஸ்ய வதனே புவனானி கோபி சம்பீக்ஷ சங்கீத மனஹ பிரதிபோதிதானி. இடையகுல பெண், அதாவது கிருஷ்ணரின் வளர்ப்பு தாய் யசோதா தமது மைந்தனின் கரங்களை கயிறுகளால் கட்ட முயற்சித்த பொழுது கயிற்றின் நீளம் எப்பொழுதும் போதாததாகவே இருந்ததை கண்டாள். இறுதியாக அவள் தன் முயற்சிகளை கைவிட்ட பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனே தமது வாயை திறந்தார். அதற்குள் எல்லா பிரபஞ்சங்களும் அமர்ந்திருப்பதை கண்டு அவளது மனதில் அவளது மனதில் வேறு வகையாக புரிந்து கொண்டார். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. நம்ம கேட்டிருக்கோம், யசோதாமா இடுப்புலதான் கயிறு கட்ட முயற்சி பண்ணிருக்காங்க இல்லையா? தாமோதர நிலையில அந்த யசோதை கிருஷ்ணாவை இடுப்புல உரலோட சேர்த்து வச்சு இடுப்புல கயிறு போட்டு கட்ட முயற்சிக்கிறாங்க இல்லையா? அது தாமோதர நிலை. தாம உதிரா, தாமம்னா கயிறு, உதிரம்னா வயிறு. சோ யசோதாமா கிருஷ்ணர் உரல்ல கட்டி போட முயற்சிது தாமோதர நிலை. அப்ப இங்க இன்னொரு லீலை, ஹரே கிருஷ்ணா. சோ இங்க இன்னொரு லீலை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்போ இங்க என்ன இருக்குதுன்னா, யசோதாமா கிருஷ்ணனுடைய கையை கட்டி போடுறாங்க. அங்க வயிறை கட்டி போட்டாங்க தாமோதரியில, ஏன் கையில கட்டி? அப்போ இந்த கட்டி போடுறது நடந்துகிட்டே இருக்கு. சில நேரங்களில் வீடுல குழந்தைகளை கட்டி போட்டுருவாங்க. ஏன் யசோதாமா கிருஷ்ணனுடைய கையை கட்டி போடுறாங்க? இப்போ இந்த கை இருக்க போய் தானே எடுத்து மண் எடுத்து சாப்பிட்டது இல்ல? கிருஷ்ணா மண்ணை உண்டார், வெண்ணையும் உண்டார், மண்ணையும் உண்டார், பக்தர்கள் கொடுக்கிற பிரசாதத்தையும் உண்டார். அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஜெகநாதரா அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. பாருங்க, இந்த மண்ணு சாப்பிடறது தொடங்கி வச்சதே கிருஷ்ணர் தான். இன்னைக்கு நம்ம ராதாவும் மண்ணு சாப்பிடுறாங்க, குட்டி கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி போட்ட உடனே அது குட்டி போட்டு 5 நிமிஷத்துல எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல குழந்தை பிறந்து, அப்புறம் 10 மாசம் ஆகி, அப்புறம் தவளை ஆரம்பிச்சு, அப்புறம் எந்திரிச்சு தொப்பு தொப்புன்னு விழுந்து, அப்புறம் நடக்கிறோம். அது கண்ணுக்குட்டி அது போட்ட 5 நிமிஷத்துல எழுந்து நிக்குது. அப்புறம் அது அன்னைக்கு சாயந்தரம் போய் வைக்கோல் சாப்பிட்டு, அன்னைக்கு நைட்டே போய் மண்ணு சாப்பிட்டு. யார் அது நாலேஜ் கொடுத்தா? மத்தர் ஸ்மிருதி ஞானம் மோகனம். சோ கிருஷ்ணாவோட அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. கிருஷ்ணாவோட அரேஞ்ச்மெண்ட். கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டாளாச்சு. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தோடனே அதுக்கு பால் இல்லையா? தாயினுடைய மார்பலியோ அல்லது கண்ணினுடைய மடி, பசுவோடைய மடியிலையோ அது தாயினுடைய மார்பலியோ எப்ப பால் சுரக்குது? குழந்தை பிறந்தோடனே, கண்ணுக்குட்டி வந்தோடனே பசுவோடைய மடியில பால் சுரக்குது. அப்புறம் பாருங்க, கண்ணுக்குட்டி வளர்ந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா பால் நிக்குது. என்ன ஒரு டெக்னாலஜி, என்ன ஒரு சிஸ்டம்! பர்ஃபெக்டா கிருஷ்ணா பண்ணிட்டு இருக்காரு எல்லாம். அடுத்த கண்ணுக்குட்டி போடும்போது திரும்பி பால் சுரக்குது. அப்ப கண்ணுக்குட்டி வளர்ந்தோடனே பால் நின்றுது, திரும்பி இப்படி ரொட்டீனா நடக்குது. அதே மாதிரி நம்ம குழந்தையா இருக்கச்சே அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும்போது நமக்கு அங்க உள்ள ஆகாரம் கிடைக்குது. எப்படி ஆகாரம் கிடைச்சது? தொப்புள் கொடி வழியா. வெளியில தொப்புள் கொடி கட் பண்ணியாச்சு. இமிடியா அம்மாவுடைய மார்புல பால் சுரக்கும். இது இல்லாம நாமளும் மண்ணு சாப்பிடுறோம். குழந்தைகள் என்ன பண்றாங்க சின்ன வயசுல? இந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினத்துக்கும் ஆரம்பத்துல என்ன பிளாட்ஃபார்ம்னா அன்னமய பிளாட்ஃபார்ம். அன்னமயா என்னது? சாப்பிடுற உணர்வு. நீங்க பாருங்க, குழந்தைகள் எது எடுத்தாலும் வாயில போடும். காசு எடுத்து வாயில போட்டுரும், பேனாடு எது கிடைச்சாலும் ஈவினிங் அது வாய்க்கு தான் போகும் இல்லையா? இந்த உலகத்துல நீங்க எல்லா உயிரினத்தையும் பாருங்க, எது எடுத்தாலும் உடனே வாய்க்கு தான் போகும். ஏன்னா அது அன்னமயா பிளாட். அன்னமயா. அதுக்கப்புறம்
ஞானமயா. ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, எங்க உணவு தேடுறது இல்லையா? ஒளிச்சு வச்சாலும் வந்து எடுத்துடுறாங்க. ஓ, இங்க பிரசாதம் இருக்கும், கண்டுபிடிச்சு வந்து கண்டுபிடி எடுக்கு இல்லையா, சாப்பிட்டு. வெரி இன்டெலிஜென்ட். சோ அந்த அன்னமயா அடுத்து ஞானமயா பிளாட்ஃபார்ம் போகுது. மனுஷனுக்கு என்ன ஞானம்? விலங்குக்கும் திரும்பி அதே தான். சோ விலங்குக்கு வந்து ஆரம்பத்துல அன்னமயா பிளாட்ஃபார்ம். அந்த அன்னமயா தளம் எப்படி மேலும் வளருதுன்னா அது உணவு தேடுது. உணவு தேடுற ஞானம் இறைவன் கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்றான்? தொழில்நுட்பத்துக்கான ஞானத்தை வளர்த்துக்கிறான். பாருங்க விஞ்ஞானிகள் எவ்வளவு திட்டம் போடுறாங்க. அடுத்து ஞானமயா பிளாட்ஃபார்ம். இங்க போலாமா, அங்க போலாமா, அங்க போய் வேலை பார்க்கலாமா, அங்க போய் சம்பாதிக்கலாமா, அங்க போய் சாப்பிடலாமா, இதை கண்டுபிடிக்கலாமா, அதை கண்டுபிடிக்கலாமா. இது ஞானமயா பிளாட்ஃபார்ம். இந்த ஞானமயா பிளாட்ஃபார்ம் இன்னும் ஆன்மீகமாகும் போது அது இறைவனை தேடாது, ஆத்மாவை தேடும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. கேள்வி, பிரம்மம்னா என்ன, ஆத்மானா என்ன, உடல்னா என்ன? இதுதான் மனித வாழ்க்கை. விலங்கு வாழ்க்கை, மனித வாழ்க்கை எப்ப விலங்கு வாழ்க்கையோட தரத்துல இருக்கும்னா அன்னமயா பிளாட்ஃபார்ம் இருந்தா. இந்த ஹோட்டல்ல சாப்பிடலாமா, அங்க இதெல்லாம் அன்னமயா பிளாட்ஃபார்ம். இது சமைச்சு சாப்பிடலாமா, அது சமைச்சு சாப்பிடலாமா. சோ மனித வாழ்க்கை ஞானமயாங்கிற தளத்துல வர்ற வரைக்கும், அதுவும் ஆன்மீக தளத்துல வர்ற வரைக்கும் விலங்கு தான், விலங்கு வாழ்க்கை தான். தட் இஸ் நோ எனி டிஃபரன்ஸ். வித்தியாசம் எப்படி இருக்கு? செயல்ல மட்டும்தான் இருக்கு. அது ரோட்லயே சாப்பிடுவோம், அங்கேயே தூங்குவோம், அங்கேயே இனப்பெருக்க பண்ணுவோம், நம்ம ஒரு வீட்டுல பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அது ட்ரெஸ் போல, நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அது 4 காலு, நமக்கு 4 வீடு, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அன்னமயா, ஞானமயா, அடுத்து பிராணமயா. இந்த பிராணன் மூச்சு காற்று, ஒரு யோகி அதை கட்டுப்படுத்துறாரு, பிராணாயாமம் பண்றாரு. அந்த யோகி வந்து படிப்படியா பரமாத்மாவோடு ஒன்றாக முயற்சி பண்றாரு. தென் பிரேமமயா. பிரேமம் பிளாட்ஃபார்ம். பிரேமங்கிறது பக்தி. பக்திங்கிற தளத்துல கிருஷ்ணருக்காக கிருஷ்ண உணர்வுல செயலாற்றி அவர் மேல அன்பு, அது பிரேமமயா. அன்னமயா, ஞானமயா, பிராணமயா, தென் விஞ்ஞானமயா இருக்கு. சாஸ்திரத்தை படிச்சு நடைமுறையில பயிற்சி பண்ணு. தென் பிரேம, ஆனந்தமயா. ஆனந்தமயா, நான் பிரேமமயா. சரி, ஆனந்தமயா, பிரேமமயா, ஆனந்தமயா. ஆனந்தமயோ அபியாசா. இதுதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல். That is our constitutional position. Which one is our constitutional position? ஆனந்தமயா. ஆனந்தமயோ அபியாசா. நான் ஆனந்தமானவன், நான் நித்தியமானவன், அழிவற்றவன், நான் நிரந்தரமானவன். அந்த ஆத்மாவுடைய தளத்திலிருந்து நான் பகவானுக்கு சேவை செய்யும் போது நான் கிருஷ்ணனுடைய சேவகன். அதுதான் என்னுடைய உண்மையான ஆனந்தமயம். இந்த ஆனந்தமயாங்கிற தரத்துக்கு வராத வரைக்கும் மனிதன் தன் வாழ்க்கையில் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. மனம் சார்ந்த நிம்மதி அனுபவிக்கலாம், புறங்கள் சார்ந்த இன்பம் அனுபவிக்கலாம். ஆனா ஆனந்தமயாங்கிற பிளாட்ஃபார்ம் வந்தாதான் உண்மையான ஆனந்தம். ஏன்னா கிருஷ்ணர் தான் அந்த இன்பத்தின் இருப்பிடம். கிருஷ்ணாட்ட வந்தாதான் கிடைக்கும். கிருஷ்ணாட்ட வரும். அப்ப இந்த மண்ணு சாப்பிடுற பழக்கம் எல்லா ஜீவனுக்கும் இருக்கு. கண்ணுக்குட்டியும் மண்ணு சாப்பிடுது, நாமளும் குழந்தையில மண்ணு சாப்பிட்டோம். இதை தொடங்கி வச்சது அவர் தான், நம்ம தலைவர் தான். கிருஷ்ணர் தான் தொடங்கி வச்சாரு. மண்ணு சாப்பிட்டாரு. அவர் மண்ணு சாப்பிட்ட உடனே எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க யசோதா மாட்ட, கிருஷ்ணாவுடைய நண்பர்கள்லாம். யசோதமையா, யசோதமையா, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? கிருஷ்ணா வந்து மண்ணு சாப்பிட்டார். கிருஷ்ணா வந்து மண்ணு சாப்பிட்டார். ஓ, கிருஷ்ணா ஏன் மண்ணு சாப்பிடணும்? நம்ம வீட்டுல நிறைய இருக்கே. யசோதாமா வீட்டுல ஒரு விஷயம். யசோதாமா வீட்டுல 9 லட்சம் பசுக்கள் இருக்கு. பசுக்களுக்கு அங்க குறையவே இல்லை. 9 லட்சம் பசு இருக்கு. அதை எடுத்து கொடுங்க. யசோதாமா வீட்டுல 9 லட்சம் பசு. அந்த பசுல நம்ம தாமோரில கேட்டிருக்கோம். நம்ம வந்து எஸ், நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். அப்ப நம்ம தாமோரில படிச்சிருக்கோம். யசோதாமா வீட்டுல 9 லட்சம் பசு இருக்கு.
அந்த 9 லட்சம் பசுல ஸ்பெஷலான சிறப்பான பசுக்கள் 9. அது பத்மகாந்தம் பேர். அந்த பசுவுடைய அந்த பசுவுக்கு யசோதாம்மா ஸ்பெஷலா சில தானியங்கள வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பெஷலான தானியங்கள அந்த பசு சாப்பிட்டு பால் குடுக்கும். அந்த பாலு இந்த உலகத்துல இல்ல 3 உலகத்திலயும் பார்க்காது. அவ்வளவு அமிர்தம். அந்த பால் எடுத்து யசோதாம்மா அத தயிராக்கி, அத வெண்ணெயாக்கி, அத நெய்யாக்கி, அதுல இவ்வளவு பதார்த்தம் பால்கோவா, பால்பேடா எண்ணற்ற பதார்த்தம். இதெல்லாம் யசோதாம்மா வீட்ல இருக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? போய் மண்ணு சாப்பிட்டாரு. சரி இது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் மத்த கோபிகள் வீட்ல போய் வெண்ணெய் திருடுறாரு. மத்த கோபிகள் வீட்ல போய் வெண்ணெய் திருடுறது, தயிர் பானைய வெண்ணெய் தாலிய உடைக்கிறது, இதான் அவருடைய வேலை. நம்ம குழந்தைங்க கூட சில நேரம் மத்தவங்க வீட்ல போய் ஏதாவது ஜாமான் உடைச்சு வச்சிருவாங்க. அவங்க வருவாங்க, "என்ன உங்க பையன் இப்படி பண்ணிட்டான்?" இல்லையா? அந்த மாரி இந்த சேட்டைகள்லாம், இந்த லீலைகள்லாம் கிருஷ்ணா அவரு தான் தொடங்கி வச்சாரு. எல்லாத்துக்கும் அவர் தான் ஆரிஜின். சர்வகாரண காரணம். இல்லாட்டி குழந்தை இல்லையே. குழந்தை குறும்புத்தனம் பண்ணலன்னா அது குழந்தை இல்ல. இந்த குறும்புத்தனம் எங்க இருந்து வருது? கிருஷ்ணாட்ட இருந்து. ஆனா கிருஷ்ணா பண்ண லீலை. கிருஷ்ணா குழந்தையா பண்ணது லீலை. நம்ம குழந்தை பண்ணா அது கவலை. ஏன்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. கிரிக்கெட் விளையாண்டு கார் கண்ணாடிய உடைச்சுட்டான். பந்து விளையாண்டு ஜன்னல் கண்ணாடிய உடைச்சுட்டான். இன்னைக்கு பணம் கட்டணும். கண்ணாடி வாங்கி குடுக்கணும். ஏதாவது பொருள் உடைச்சா அது ரீப்ளேஸ்மென்ட் பண்ணணும். அப்ப நம்ம குழந்தை பண்ணா அது கவலை. கிருஷ்ணா பண்ணா அது லீலை. யாராவது என் குழந்தை பக்கத்து வீட்ல போய் திருடிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. என் குழந்தை பக்கத்து வீட்ல இருந்து செல்போன திருடிட்டு வந்துட்டான். பாத்துங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யாராவது சொல்லுவாங்களா? சூடு போட்டுருவாங்க. அடிச்சிருவாங்க, கட்டி வச்சிருவாங்க. ஆ? அழுவான். ஆனா கிருஷ்ணா பக்கத்துல போய் வெண்ணெய் திருடினா அங்கேயும் கம்ப்ளைண்ட் எல்லாம் நடந்தது. ஆனா அத அனுபவிச்சாங்க. ஒரு நாள் யசோதாம்மா சொன்னா, "சரி, முதல்ல கம்ப்ளைண்ட் வந்தது. ஏன் கிருஷ்ணா உங்க வீட்ல வந்து திருடணும்? என் வீட்லயும் இவ்வளவு வெண்ணெய் இருக்கே." "இல்ல, இல்ல நாங்க ப்ரூவ் பண்றோம். நான் நிரூபிக்கிறேன்." ஒரு கோபி சொன்னா, "நான் நிரூபிக்கிறேன். உன் பையன் வெண்ணெய் திருடுறான்னு." ஒரு நாள் என்ன பண்ணாங்க? எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வீடு பூரா மணிய கட்டி வச்சுட்டாங்க கதவுல பூரா. கதவுல பூரா பெல்லு. நம்ம சில நேரங்கள்ல வீடுகள்ல பூஜை மண்டபம் கட்டும்போது ஃபுல்லா பெல்லு கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாரி பெல்லு கட்டி வச்சுட்டாங்க. கிருஷ்ணரும், பலராமரும் நண்பர்களோட வந்தாங்க. கதவு திறக்க போனா கதவுல பூரா பெல்லு மாட்டிருக்கு. "ஏய் கிருஷ்ணா இரு இரு. இந்த பெல்லு மாட்டிருக்கு. நம்ம திறந்தா சத்தம் கேட்டுரும். மாட்டிக்குவோம் நம்ம. நம்ம மாட்டிக்குவோம்." தென் கிருஷ்ணா இந்த பெல்லுக்கு ஆர்டர் போடுறாரு. பெல்களே, மணிகளே, நீங்க அடிக்கக் கூடாது." இது நம்ம வெளியில சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், இவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு. பெல்லு கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மணிகள் கிட்ட யாராவது போய் பேசுவாங்களா? அது எப்படி அது? அது ஒரு ஜட வஸ்து தானே. இது ஜட உலகத்துல. இந்த ஜட உலகத்துல இங்க ஜடம் தான். வெல்லு, பாலு, அரிசி, கோதுமை இதெல்லாம் மெட்டீரியல், பௌதிகம். ஆனா கிறிஸ்தவ உலகத்துல அங்க பௌதீகர பேச்சுக்கடல அங்க எல்லாம் ஆன்மீகம். ஒரு பெல்லா இருந்தாலும் சரி, அது கல்லா இருந்தாலும் சரி, அது மரமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆன்மீகம். அது பாலா இருந்தாலும் சரி, தயிரா இருந்தாலும் சரி, அது அரிசியா இருந்து எல்லாமே கிறிஸ்துவுடைய சேவைக்காக. கிருஷ்ணாவுடைய சேவைக்காக. அப்ப பெல்லு பேசும். பெல்லுக்கு உணர்வு இருக்கு. அங்க கான்ஷியஸ்னஸ் இருக்கு. தட் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். அங்க எல்லாமே கிறிஸ்துவோட சேவைக்காக எல்லாத்துக்கும் உணர்வு இருக்கு. தென் பெல் எல்லாம் கேட்டுக்கிச்சு. ஓகே, ஓகே. நாங்க அடிக்க மாட்டோம். நீங்க போலாம். எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. எல்லாரும் உள்ள போய் கிருஷ்ணா என்ன பண்ணாரு? இந்த பசங்க எல்லாம் ஒருத்தர் மேல ஏறி, கிருஷ்ணர் மேல ஏறி வெண்ணெய் எடுத்தாரு. வெண்ணெய் எடுத்து எல்லாரும் குடுக்குறாரு. இந்த குரங்குகளுக்கு எல்லாம் கொடுத்தாரு. குரங்குகள் கொடுத்துட்டு எல்லாரும் கொடுத்த உடனே பலராமருக்கு எல்லாம் கொடுத்துட்டு கிருஷ்ணா அவர் வாயில எடுத்து போடுறாரு. கிருஷ்ணா வாயில எடுத்து போடும்போது கிடு 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 எல்லா பெல்லும் அடிச்சிச்சு. எல்லா பெல்லும் அடிச்சு. கிருஷ்ணா சொல்ற, "ஏய் நான் உன்னை அடிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. அது எப்படி? எங்களுடைய வேலை என்னன்னா உங்களுக்கு நிவேதனம் பண்ணும்போது பெல் அடிக்கணும். அது எங்களோட டியூட்டி. அது எங்களுடைய சர்வீஸ். நான் யாருக்காவது இந்த சர்வீஸ் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க சாப்பிடும் போது அடிக்கணும்ல. அதான் எங்க டியூட்டி. அதுக்கு தான் நீங்க எங்களை படிச்சிருக்கீங்க.
அப்படின்னு எல்லாம் பெண்ணு சொல்லிச்சு. இந்த மணி சத்தம் கேட்ட உடனே ஒளிஞ்சிருந்த கோபர்கள்லாம் கோபிகள்லாம் ஓடி வந்து அவங்க வர்றத பார்த்த உடனே குரங்கெல்லாம் அந்தர் பல்ட்டி அடிச்சு ஓடுது. ஏன்னா குரங்குக்கும் குடுத்துட்டு இருந்தார். குரங்கெல்லாம் அந்தர் பல்ட்டி அடிச்சு ஓடுது. இந்த பசங்க எல்லாம் ஓடுறாங்க. கிருஷ்ணாவுடைய நண்பர் மதுமங்கள் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாரு. அவரும் ஜன்னலுக்குள்ள மாட்டிக்குவாரு. இந்த பக்கம் 2 பேரும் பிடிச்சிருப்பாங்க. அந்த பக்கம் பிடிச்சிட்டு கடைசி அவரும் ஓடினார். கடைசி கிருஷ்ணா மட்டும் மாட்டிக்குவாரு. எல்லாரும் தப்பிச்சு ஓடிருவாங்க. கிருஷ்ணா மட்டும் மாட்டிக்குவாரு. கிருஷ்ணா மாட்டின்ற உடனே கிருஷ்ணா கைய பிடிச்சு அந்த கோபி இழுத்துட்டு வரா. இரு இரு இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்ட. யசோதா மாட்டு உன்னை மாட்டி விடுறேன். கூட வந்து வீட்டுக்கு முன்னாடி கத்துறான். யசோதா மையா! ஓ யசோதா மையா! கூப்பிட்டுட்டே இருக்கான். ஏய் யசோதா மையா! என்ன என்ன உனக்கு என்ன வேணும்? யசோதா உள்ள அடுப்படியில வேலை பண்ணிட்டு இருந்தா. இங்க வந்து பாரு. நான் உனக்கு உன் பையன நீ கையும் களவுமா பிடிச்சிட்டேன்னு. இங்க வந்து பாரு நீ. யசோதாம்மா வரங்க வந்து அந்த கோபியை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்ன நீ சிரிக்கிற? உன் பையன் இன்னைக்கு வெண்ணெய் திருடி என்கிட்ட மாட்டின்னு இருக்கான். நீ சிரிக்கிறியா நீ? அப்படின்னு அந்த அம்மா யசோதா அம்மா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. ஏன் சிரிக்கிற? உனக்கு காலையில இன்னும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தலையில வேணா எலுமிச்சம்பழம் தேய்ச்சு குளி. என்ன ஆச்சு உனக்கு? என் பையனை பிடிக்கிறேன்னு உன் பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பையனை பிடிக்கிறேன்னு உன் பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பதான் அந்த கோபி பாக்குறா, அவன் பையன் தான் பக்கத்துல இருக்கான். என்ன ஆச்சு? நான் கிருஷ்ணரை தானே பிடிச்சேன். கிருஷ்ணாவை தானே பிடிச்சேன். ஒரே குழப்பம் ஆயி போச்சு. போ போ போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. உனக்கு என்ன ஆயிடுச்சு. என் பையனை பிடிக்கிறாளாவோ அப்படின்னு ஆச்சுட்டா. திருப்பி வரும்போது அவருக்கு ஒரே குழப்பம். நான் கிருஷ்ணாவை தானே பிடிச்சேன். இப்போ வந்து வர வழியில அந்த பையன் கிருஷ்ணரா மாறி ஆக்சுவலி கிருஷ்ணா தான் அவன் பையனா மாறி இருந்தாரு. இப்போ கிருஷ்ணா நீ இப்ப சரியான மாயக்கண்ணன் தான். விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். நீ பொல்லாத கண்ணன். உன் அம்மா கிட்ட போகும்போது நீ மாறிட்டியே நீ என் பையனா மாறிட்ட. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, ஓஹோ நீ என்ன என் அம்மாட்ட மாட்டி விட பாத்தீங்கல்ல, அதனால நான் உன் பையனா மாறிட்டேன். இதை இத்தோட நிப்பாட்டிக்க. இனி ஒரு முறை என்னை எங்க அம்மாட்ட மாட்டி விட நினைச்ச நான் உன் ஹஸ்பண்டா மாறிடுவேன். நான் உன் கணவரா மாறிடுவேன். அவன் ஓடியே போயிட்டான். ஐயோ இந்த பையன் பொல்லாதவன். இந்த மாதிரி இத்தகு பால்ய லீலைகளால் கோலோக வாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். இது விஸ்வலீலாபி ஆனந்த குண்டே சகோஷானி மக்யந்தமாக்ய பயந்தம் ததியேஷிதக்னேஷு பக்தேஜிதத்வம் புன பிரேமனசம் சதா விருத்தி வந்தே. இத்தகு பால்ய லீலை கிருஷ்ணாவுடைய பால்ய லீலை யாருமே பண்ணது. எந்த தேவர்களுக்கும் பால்ய லீலை கிடையாது, விஷ்ணுவுக்கு கிடையாது, நாராயணனுக்கு கிடையாது, நரசிம்மர் ராமர் யாருக்கும் கிடையாது. பகவானுடைய அவதாரத்துக்கும் கிடையாது, அவதாரத்துடைய அவதாரத்துக்கும் கிடையாது, தேவர்கள் சிவபெருமான் யாருக்குமே கிடையாது. அதுதான் கிருஷ்ணாவுடைய பால்ய லீலை. ஜெய் கோபால் கி. இந்த மாதிரி இதுதான் தினமும். ஆக்சுவலி ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, உண்மையில கிருஷ்ணர் திருடியது வெண்ணெய் அல்ல, அந்த வெண்ணெயை போன்ற மென்மையான மிருதுவான மனதை படிச்சு கோபிகளுடைய மனது. கோபியருடைய மனதை தான் கிருஷ்ணர் திருடியது. அதனால எவ்வளவுதான் யசோதா மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கிருஷ்ணர் அவங்க வீட்டுக்கு வரலைன்னா அவங்களால தூக்க முடியாது. கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது. அடுத்த நாள் வருவாங்க, யசோதாமா எங்க கிருஷ்ணாவை காணோம். நீங்க தான் சொன்னீங்க உங்க வீட்டுல வந்து திருடுறான்னு நாங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியே விடவே இல்லை. இல்ல பரவாயில்ல கிருஷ்ணா அனுப்ப நான் பார்க்கணும். கிருஷ்ணரை பார்க்காம அவங்களால இருக்க முடியாது. பிருந்தாவனத்து கோபிகள்னால கிருஷ்ணாவை பார்க்காம இருக்க முடியும். வேற என்னாச்சு, ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் நண்பர்களோட விளையாடிட்டு இருக்காங்க. சார் மண் எடுத்து சாப்பிட்டு கிருஷ்ணா மண் எடுத்து வாயில போட்டு எல்லாம் பார்த்து இந்த பசங்க எல்லாம் ஓடி யசோதா மையா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? கிருஷ்ணா மண்ணு சாப்பிட்டார். கிருஷ்ணரே மண்ணு சாப்பிடணும். என் வீட்டுலதான் பால் கோவால இருக்கு, நீங்க சும்மா சொல்றீங்க. இல்ல நாங்க உண்மையாதான் சொல்றோம். பலராமர் ஓடி வந்தார். ஆமா நான் பார்த்தேன், கிருஷ்ணா மண்ணு சாப்பிட்டா. பலராமர் சொல்றான். பலராமர் பொய் சொல்ல மாட்டானே, இந்த பசங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்களே. பூலோகத்துல இருக்கிறவங்க பொய் சொல்லுவாங்க, கோலோகத்துல இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் யசோதா அம்மாவுக்கு ஆச்சரியோ, கிருஷ்ணா மண்ணு சாப்பிட்டாங்க. சரி இப்படி கூட்டிட்டு வாங்க. கிருஷ்ணா அப்படியே வராரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி வரும். கிருஷ்ணா
மண்ணு சாப்பிட்டியா நீ? இல்லம்மா, மண்ணு சாப்பிடல. ஏய் பொய் சொல்லாத. நான் எதுக்கு பொய் சொல்லணும் உன்ட்ட? இந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உன் கூட விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. பலராம அண்ணா சொல்றான், பலராம அண்ணாவும் பொய் சொல்றாங்க. ஓ அப்படியா? பலராம அண்ணா பொய் சொல்றாரா, நீ பொய் சொல்றா, பார்க்கலாம் வாயை திறன்னு. கிருஷ்ணா வாயை திறந்தா 17, 14 லோகங்கள், அண்ட சராசரங்கள், எண்ணற்ற அண்டங்கள், எண்ணற்ற அண்டங்கள் கிருஷ்ணாவுடைய வாய்க்குள்ள. அதுல ஒரு அண்டத்துல 17, 14 லோகம். அந்த 17, 14 லோகத்துக்குள்ள ஒரு விருந்தாவனம். அந்த விருந்தாவனத்துக்குள்ள கோகுலம். அந்த கோகுலத்துக்குள்ள யமுனா நதிக்கரை. அந்த யமுனா நதிக்கரையில பிரம்மாண்ட காட்டுகிற படித்துறை. அந்த படித்துறையில யசோதாமா கிருஷ்ணர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அந்த கிருஷ்ணருடைய வாய்க்குள்ள ஒரு எண்ணற்ற பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு அண்டம். அந்த ஒரு அண்டத்துக்குள்ள ஒரு விருந்தாவனம். அந்த விருந்தாவனத்துக்குள்ள கோகுலம். அந்த கோகுலத்துல யமுனா நதிக்கரை. அங்க ஒரு கிருஷ்ணர். அவர் வாய்க்குள்ள இப்படியே பார்த்து யசோதாமாக்கு தலை சுத்தி போச்சு. ரமிச்சு போயிட்டாங்க. இது யாரு? இது என் குழந்தை தானா? இல்ல இது ஏதோ தேவதையா இருக்குமா? இல்ல அந்த நாராயணரே எனக்கு குழந்தையா வந்துட்டாரா? அப்ப என் வீட்ல என்னுடைய குழந்தை இல்லையா அது? இது என் குழந்தை இல்லையா? இது யாரா இருக்கும்? அப்ப இவ்வளவு நாளும் நான் அந்த பரமபுருஷர் தான் குழந்தையா நடிச்சிட்டு இருந்தேனா? அந்த நாராயணர் விஷ்ணு தான் எனக்கு குழந்தையா வந்திருக்காரா? அப்படின்னு யசோதாமாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. யசோதாமாவுக்கு சந்தேகம். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? தன் யோகமாய சக்தினால மறைச்சிட்டாரு. சோ அங்கேயும் மறதி. ஆன்மீக லோகத்திலயும் மறதி இருக்கும். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்ங்கிறத மறந்துடுவாங்க. நாமளும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்ங்கிறத மறந்துட்டோம். இங்க உள்ள மறதிக்கும் அங்க உள்ள மறதிக்கு என்ன வித்தியாசம்? ஆன்மீக லோகத்துல கோபர்கள், கோபிகள், யசோதாமா, நந்த மகாராஜ் இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு தெரியாது. இங்கேயும் நம்ம எல்லாருமே கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் மறந்துட்டோம். என்ன வித்தியாசம்? ஏன்னா அங்க யோகமாய சக்தினால அந்த கோலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த நித்திய சித்தர்கள், தூய பக்தர்கள் அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கிறதுக்காக யோகமாய அப்படி பண்றாங்க. அப்போ கிருஷ்ணா யோகமாய சக்தினால கிருஷ்ணரை தன் குழந்தையாவோ அந்த கடவுள் தான் எனக்கு குழந்தையா வந்திருக்காரு, அந்த ஆண்டவர் தான் எனக்கு நண்பரா இருக்காரு, அந்த பரமபுருஷர் தான் எனக்கு வந்து காதலனா இருக்காரு அப்படிங்கறத அவங்க மறந்துடுவாங்க. அவங்க தங்கள்ல ஒருத்தரா இந்த கிருஷ்ணா என் குழந்தை, கிருஷ்ணா என் நண்பன், கிருஷ்ணா என்னுடைய காதலன், அவ்வளவுதான். அதனால என்ன ஆகுது? அவங்களுக்கும் கிருஷ்ணருக்குள்ள இணைப்பு நெருக்கம் மேலும் மேலும் அதிகரிக்கும். இங்க நம்ம கிருஷ்ணரை மறந்திருக்கோம். இது அறியாமை, மாயை. ஏன்னா நம்ம வீழ்ந்த ஆத்மா. இந்த வீழ்ந்த ஆன்மாக்கள் பொய் அகங்காரத்தினாலும் பௌதிக ஆசையாலும் காமம், குரோதம், மோகம், மத, மாசல்யா இந்த மாதிரி 6 வகையான தீய எண்ணங்களால நாம கிருஷ்ணா மறந்துடும். இதான் வித்தியாசம். இந்த ஜட உலகத்துல நம்ம மகாமாயாவுடைய கண்ட்ரோல் இருக்கு. ஆன்மீக உலகம் யோகமாயாவுடைய கண்ட்ரோல். ஒரே சக்தி தான் ரெண்டா செயல்படும். ஒரு கரண்ட் ஹீட்டு கொடுக்குது, கோல்டு குளிர்ச்சி பண்ணும். கரண்ட்ல வந்து ஃப்ரிட்ஜ்ல போகும்போது இது குளிர்ச்சியா இருக்கு. கரண்ட் வந்து ஓவன்ல போகும்போது சூடாகு. அந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய ஒரே சக்தி ஆன்மீகமாவும் செயல்படும், பௌதிகமாவும் செயல்படும். அதான் கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது, அச்சிந்திய சக்தி, அச்சிந்தியா. சோ நாம கிருஷ்ணரை மறந்திருக்கிறது அறியாமையினால, நாம கிருஷ்ணா மறந்திருக்கிறது பொய்யகங்காரத்தினால, நாம கிருஷ்ணா மறந்திருக்கிறது பொறாமையினால. ஆனா ஆன்மீக லோகத்துல யசோதாமா கிருஷ்ணரை மறந்து போறாங்கன்னா அது அவங்களுடைய அன்பு அதிகரிக்கும், வாத்சல்யம் அதிகரிக்கும். கிருஷ்ணன் என்ன பண்றாரு? இந்த வாத்சல்யத்தை அதிகரிக்கிறார். சோ யசோதாமா என்ன பண்றாங்க? ஓ நீ மண்ணு சாப்பிட்டு அப்ப என்ன ஆயிடுச்சு? கிருஷ்ணா வந்து டக்குன்னு அந்த யோகமாயை வச்சு மறைச்சிட்டாரு. இப்ப யசோதாமா பார்க்க சேச்சே நான் எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன். இது எப்படி என் குழந்தை? கிருஷ்ணா என் குழந்தை. என் குழந்தை எப்படி ஒரு தேவதையா இருக்க முடியும்? என் குழந்தை எப்படி ஒரு பரமபுருஷரா இருக்க முடியும்? அதனால நான் எதையோ நினைச்சிட்டு இருக்கேன். பகல் கனவு கண்டிருக்கேன் போல. நான் வந்து பகல் கனவு கண்டுட்டேன் போல இருக்கு அப்படின்னு யசோதமா நினைச்சுக்கிறேன். அதான் என்ன சொன்னாங்க? அதற்குள் எல்லா பிரபஞ்சங்களையும் அமர்ந்திருப்பதை கண்டு அவளது மனதில் வேறு வகையாக புரிந்து கொண்டாள். என்ன வேறு வகையா புரிஞ்சுட்டாங்க? இது யாரா இருக்கும்?
வேறு வகையா புரிந்து கொண்டாள். தென் கிருஷ்ணா வந்து தன் யோகமாய சக்தினால அதெல்லாம் மறைச்சிட்ட உடனே யசோதம்மா மீண்டும் கிருஷ்ணரை தன் குழந்தையா பாரு. ஓ இரு இரு, இந்த கையை கொண்டுதான் மண் எடுத்து சாப்பிட்டேன்னு கையை கட்டி போட்டேன். கையை கட்டி வச்சிட்டாங்க. இடையுள்ள பெண்ணான யசோதாமா தமது மைந்தனின் கரங்களை கயிறுகளால் கட்ட முயன்ற பொழுது அங்கேயே அகைன் அந்த லீலா. அங்க என்ன நடக்குது? இடுப்புல கயிறு கட்டும்போது 2 அங்குலம் பத்தல. யசோதாமா கிருஷ்ணரை இடுப்புல கயிறுல கட்டும் போது 2 அங்குலம் பத்தல. இங்க கையில கட்டும் போது பத்தல. கயிற கழுத்துல கையில கட்டும் பொழுது என்ன சொன்னாங்க அங்க? தமது மைந்தனின் கரங்களை கயிறுகளால் கட்ட முயன்ற பொழுது கயிற்றின் நீளம் எப்பொழுதும் போதாதாவே இருப்பதை கண்டால். அப்ப கிருஷ்ணரை யாரால கட்ட முடியும்? மாபெரும் யோகிகளும் மகா ரிஷிகளும் தபஸ்விங்க அவங்க கிருஷ்ணரை இதயத்துல கட்ட முயற்சி பண்றாங்க. பல ஆயிரம் வருஷம் தவம் பண்றாங்க. சாப்பிடாம தூங்காம மழை வெயில் குளிர் பனி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்களால கிருஷ்ணரை கட்டவே முடியல இதயத்துல. யசோதம் என்ன பண்ணாங்க? ரொம்ப அழகா கட்டிட்டாங்க. அப்ப என்னாச்சு? கயிறு பத்தவே மாட்டேங்குது. ஆனா யசோதாமா விடுற மாதிரி இல்ல. கையில போட்டு கட்டினா கயிறு பத்தவே இல்லை. இதே யசோதாமா தான் கிருஷ்ணர் கையில வளையல் போட்டு விட்டுருக்காங்க. இடுப்புல ஒடியானம் போட்டு விடுறாங்க. இப்ப கயிறு பத்த மாட்டேங்குது. எவ்வளவு கயிறு போட்டாலும் பத்த மாட்டேங்குது. இறுதியாக அவள் தம் முயற்சியை கைவிட்ட பொழுது கைவிட்டா. கட்ட முடியல. அப்ப எப்படி கட்ட முடியும் கிருஷ்ணாவை? யாரால கட்ட முடியும்? யாராலும் அவர் கட்ட முடியாது. எப்படி கட்ட முடியும்? யசோதாம் எப்படி அப்ப உரலோட கட்டி போட்டாங்க? பகவான் கருணையால, அன்புனால. பகவானுடைய கருணை, யசோதாவுடைய விடாமுயற்சி. யசோதாமாவுடைய விடாமுயற்சியும் கிருஷ்ணாவுடைய கருணையாலும் கட்ட முடியும். அதனால பகவான் யாரும் அவ்வளவு சுலபமாலாம் கட்டிட முடியாது. இப்ப நாமளே பாருங்க, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும் போது கிருஷ்ணரை இதயத்தில் நிறுத்த பாக்குறோம். ஆனா முடிய மாட்டேங்குது. 4 மந்திரம் சொன்னா மனசு ஓடிடுது. அடுத்த 4 மந்திரம் சொன்னா இந்த பக்கம் ஓடுது. அப்படியே பல திசைகள்ல மனசு பறக்குது. அப்படியே மனம் பறக்குது காற்றுல. ஏதோ சஞ்சலதி மனச்சஞ்சலம். மனசு சஞ்சலம் தான் ஓடிட்டே இருக்கு. பிடிச்சு வர்றோம். 10 மந்திரம் சொன்னா மனசு ஓடிடுது. அடுத்த 10 மந்திரம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப இது முடியாதுன்னு இல்ல. அதான் அர்ஜுனன் சொன்னாரு, சஞ்சலம் கி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் தஷ்யாகம் நிகிரகம் பண்ணி வாயு ரேவதுஸ்க. கிருஷ்ணா வீசுற காற்றை பிடிச்சு நிறுத்திடலாம் போல. அலைபாயிர மனசை நிறுத்த முடியலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியலங்கிற. உடனே கிருஷ்ணா என்ன சொல்றாரு? அது முடியும். எப்படி பண்ணணும்? அப்பியாசேனது கவுந்தேயா வைராக்கியன சக்தி. தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றின்மையினாலும் சாத்தியம். எப்ப சாத்தியமாகும்? தொடர்ந்து பயிற்சி, பற்றின்மை. அப்பியாசேனது கவுந்தேயா வைராக்கியன சக்தியதே. பாரு, தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றின்மையினால்தான் அது சாத்தியமாகும். அது என்ன தொடர்ந்து பயிற்சி? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபம் அது தொடர்ந்து பயிற்சி பண்ணும். அது எப்ப சாத்தியமாகும்? ஒரு ஆன்மீகருடைய கருணையாக தான் சாத்தியம். ஆன்மீகருடைய கருணை இருந்தாதான் பக்தி தொண்டர் நம்மளால் பயிற்சி பண்ணும். அதனால குருவுடைய கருணை. குரு இல்ல, குரு அருள் இல்லைன்னா திரு அருள் இல்லை. குருவுடைய அருள், குரு கடாட்சம், ஆன்மீகருடைய ஆசீர்வாதம். ஆன்மீக குரு வியாசருடைய பிரதிநிதியா இருக்காரு, பகவானுடைய பிரதிநிதியா இருக்காரு. அவர்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி நாம ஜபம் பண்றது, எப்படி பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிறது, எப்படி பகவானுக்கு சேவை பண்றது. அது கற்றுக் கொடுக்கிறது மட்டும் இல்ல, நடைமுறையில வாழ்ந்து காட்டும். நடைமுறையில வாழ்ந்து காண்கிறாங்க. எப்படி மனதை வந்து கிருஷ்ணர் மேல நிறுத்துவது, எப்படி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுறது. அப்படிப்பட்ட ஒரு குருமார்களோடு தான் தவ திரு ஜெயபதாசாமி குருமராஜ். ஜெயபதாசாமி குருமராஜ் வந்து ரோபாடைய சீடர்களே மூத்த சீடர். அவரு இன்றைக்கும் ஒரு தலை சிறந்த உதாரணமாக
வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம கண்ணு முன்னாடி. எப்படி வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில 24 மணி நேரம் 24 மணி நேரம் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்றது, எப்படி ஆன்மீக குருவுடைய கட்டளையை நிறைவேற்றுவது, எப்படி ஆன்மீக குருவுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செய்வது, எப்படி வந்து தனது சீடர்களை உற்சாகப்படுத்துறது, நடைமுறையில வாழ்ந்து காமிக்கிறோம். நம்ம நம்ம போய் குரு மகாராஜ் பார்க்கும்போது ஐயோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு நினைப்போம். அவர் நம்மள நல்லா விசாரிச்சு நீங்க எல்லாரும் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, உங்க பக்தியில எப்படி போயிட்டு இருக்கு, அவர் நம்மள கேள்வி கேட்டு உற்சாகத்தின் சொரூபமும். குரு மகாராஜ் வந்து உற்சாகத்தின் சொரூபம். கண்ணு முன்னாடி பார்க்கலாம். எழுந்து நடக்க முடியல, நடக்கவே முடியல. ஆனா பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கு. எங்க போனாலும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அதான் கருணை. ஆச்சாரியர் வந்து கருணையின் சொரூபம். ஆன்மீக குரு வந்து கருணை கடல். கிருபா வைஷ்ணவர்னாலே கருணை கடல் தான். வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்து பேவச்ச. கிருபா சிந்து கருணை கடல். பதீதானாம் வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக வந்து பாவனேப்பியோ வீழ்ந்த ஆன்மாக்களை நம்மை போல வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே ஆன்மீக குரு கிருஷ்ணர் அமைச்சிருக்காரு. வைஷ்ணவேப்பியோ நமோ. அஞ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சன அறியாமையிலிருந்து என்னை விடுவிச்சு ஆன்மீக அறிவு போட்டுறேன். அதனால அந்த மாதிரி ஒரு குரு மகாராஜ் மாதிரி ஒரு குரு கிடைச்சது நாம செஞ்ச பெரும் பாக்கியம். எப்படியெல்லாம் உற்சாகமா சேவை பண்ணணும், எப்படிலாம் பிரபுபாரை திருப்திப்படுத்தணும், எப்படிலாம் கிருஷ்ண மேல அன்பை வளர்த்துக்கணும், கிருஷ்ண உணர்வுனா என்ன, அதை நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்றது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர்கிட்ட அவர் கூட போய் இருந்தா எப்படி வந்து சீடர்கிட்ட அன்பு செய்யறாரு, தன்னுடைய ஆன்மீக சகோதரர்கிட்ட எப்படி அன்பா இருந்துக்கிறாரு, எப்படி எல்லார்ட்டையும் கருணை உள்ளவரா இருக்காரு, எந்த பாரபட்சம் இல்லாம எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லார்ட்டையும் எப்படி நடந்துக்கிறாரு. ஒரு வைஷ்ணவருக்கு உண்டான 26 தெய்வீகமான குணங்களை நீங்க பார்க்கலாம். வைஷ்ணவர்கிட்ட வந்து 26 டிவைன் குவாலிட்டிஸ். வைஷ்ணவர்னா அவருக்கு 26 தெய்வீக குணம் எல்லாம் பார்க்கலாம். அதனால அவங்க எல்லாம் சாதாரண மனிதர்களே அல்ல. பகவானுடைய ஆன்மீக லோகத்துல நித்தியமா சேவை பண்றோம். நம்மை போல வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக இங்க அனுப்பப்பட்டு பிரபுபாதருடைய சேனைகள், பிரபுபாடைய ஆர்மியில, பிரபுபாடைய ராணுவத்துல தளபதிகளார், சேனைகளார். அந்த மாதிரி குருமார்கள் கிடைச்சது நாம செஞ்ச பாக்கியம். யமிதே பிரம்மாண்டே பிரமித்தே கோனா பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. பிரம்மாண்டம் எவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கு. இப்ப பார்த்தோம்ல, யசோதாமா வந்து கிருஷ்ணருடைய வாயில எண்ணற்ற பிரம்மாண்டங்களை பார்த்தாங்க. எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அதுல ஒரு பிரம்மாண்டத்துல நம்ம இருக்கோம். அந்த ஒரு இந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்களும் 84 லட்சம் வகையான உயிரினங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. எந்த பிரம்மாண்டத்திலயும் ஆளே இல்ல, அங்க கல்லே இல்ல, மண்ணே இல்ல, அப்படி இல்ல. எல்லா பிரம்மாண்டங்கள்லயும் எண்ணற்ற கோடான கோடி ஆன்மாக்களால் நிரப்பப்பட்டிருக்கு. 84 லட்சம் வகையான உயிரினங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அதுல ஒரு பிரம்மாண்டத்துல நம்ம இருக்கோம். அந்த ஒரு பிரம்மாண்டத்துல 14 லோகம். அதுல ஒரு லோகம் பூலோகம். அந்த பூலோகத்துல 84 லட்சம் உயிரினங்கள். அதுல இருக்கிறதுல ரொம்ப கீழேயான உயிரினம் நகரவே நகராது. மரம் செடி கொடி இந்த தாவரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்மா இருக்கு. ஆனா அது ரொம்ப பாவப்பட்ட ஆன்மா. அதெல்லாம் நகர முடியாது, இறையை தேடி எல்லாம் போக முடியாது. அப்ப அந்த தாவரங்களை காட்டிலும் உயர்ந்தது நகரக்கூடிய உயிரினங்கள், ஊர்வன. அதனை காட்டிலும் உயர்ந்தது பரப்பன. அதனை காட்டிலும் உயர்ந்தது பல காலுள்ள மிருகங்கள். அதனை காட்டிலும் உயர்ந்தது 8 காலுள்ள உயிரினங்கள். அதனை காட்டிலும் உயர்ந்தது 4 கால் உயிரினங்கள். அதனை காட்டிலும் உயர்ந்தது மனித பிறவி, 2 கால் மனித பிறவி. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, துர்லப மானச ஜென்மம். இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அரிது. அந்த மனித வாழ்க்கையில இல்ல, அந்த மனித வாழ்க்கையில இந்தியால பாரத பூமியில பிறக்கிறது ரொம்ப பாக்கியம். எனக்கு இயல்பாவே பக்தி பண்ணலாம்.
ஆனா அத மாற்றி அமைத்தது பிரபுபாதா. உலகத்துல எந்த மூலையில பிறந்தாலும் இப்ப பக்தி பண்ணலாம். ஏன்னா பிரபுபாதா உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணு. அப்படி பகவானே கருணையால இந்தியால மட்டும் இருந்த வைஷ்ணவ தர்மம் உலகம் முழுதும் சைதன்ய அப்படி கருணையினால உலகம் முழுதும் பரவியது. அப்படி சைதன்யமா அப்படி கருணையால் நமக்கு பிரபுபாதர் கிடைச்சாரு. பிரபுபாவுடைய கருணையால் நமக்கு குரு மகாராஜ் கிடைச்சாரு. இப்போ பிரபுபாதருடைய கருணையால குரு மகாராஜ் உலகம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ண. அப்படின்னா மனிதர்களே யார் பாக்கியவான்? மனிதனே யார் பாக்கியவான்னா குரு கிருஷ்ண பிரசாதே பீஜா. குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. குருவுடைய கருணையாலும் கிருஷ்ணருடைய கருணையாலும் பக்திங்கிற விதை. அப்ப விதை போட்டாச்சு. குரு மகாராஜ் நமக்கு விதை போட்டார். நம்ம எல்லாருக்கும் தீட்சை கொடுத்து குரு மகாராஜ் விதை போட்டாரு. இந்த விதை வளரணும் அப்படின்னா அவருடைய கருணை, ஆன்மீகருடைய கருணை, பிரசாதம், குரு கிருஷ்ண பிரசாத். குருவுடைய பிரசாதம், குரு பிரசாத் பேரெல்லாம் வைப்பாங்க. குரு பிரசாத், கிருஷ்ண பிரசாத், விஷ்ணு பிரசாத், ஹரி பிரசாத். பிரசாதம்னா கருணை. குருவுடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையால நாம எண்ணற்ற பிரம்மாண்டங்களை கடந்து இந்த ஒரு பிரம்மாண்டத்துல எண்ணற்ற உயிரினங்களை கடந்து மனுஷ பிரிவுல அந்த மனித பிரிவில் பெரும் பாக்கியம் செஞ்சதுனால ஒரு தூய பக்தருடைய சங்கம். அந்த தூய பக்தரே நமக்கு குருவா கிடைச்சிருக்கு. அப்படின்னா நான் எவ்வளவு நேர்மையான சீடனா இருக்கேங்கிறதா முக்கியம். நேத்து பேசிட்டு இருந்தோம் குரு மகாராஜோடைய கோலாரத்துல. ஒரு நேர்மையான சீடன் தான் ஒரு நல்ல பக்தனாக முடியும். முதல்ல ஒரு நல்ல சீடனா இல்லாதவங்க நல்ல பக்தராக முடியாது. நல்ல சீடனா இருந்தாதான் நல்ல பக்தராக முடியும். ஒரு நேர்மையான சீடன் தான் ஒரு நேர்மையான பக்தனாக முடியும். அதனால முதல்ல நம்ம சீடனா இருக்கணும். நான் சீடனா இருந்தாதான் பக்தனாக முடியும். குரு பரம்பரால, குரு சீட பரம்பரையில நான் ஒரு நல்ல சீடனாக இருந்தால்தான் என்னால் ஒரு நல்ல பக்தனாக முடியும். அப்போதான் நான் தூய பக்திங்கிற தளத்துக்கு உயர முடியும். அப்பதான் அந்த குருவுடைய கருணையால எனக்கு கிருஷ்ண பிரேமம்னா என்னங்கிறத என்னால உணர முடியும். இல்லாட்டி இம்பாசிபிள். அது வாய்ப்பே இல்லை. அதனால நமக்கு குருவுடைய கருணையால ஜெயபதாவசாமி குருமராஜ தவத்திரு ஜெயபதாவசாமி குருமராஜோடைய கருணையால, பிரபுபாவுடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையால கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். இத உணர்ந்து சரிவர பண்ணாம இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த அரிய வாய்ப்பு எவ்வளவு பேர் கோடான கோடி ஆன்மாக்கள் இருக்காங்க. அந்த கோடான கோடி ஆன்மாக்கள்ல சிறு சதமானம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல எவ்வளவு ஜீவராசிகள் இருக்காங்க. அதுல மனித பிறவி எவ்வளவு இருக்கு, மனிதர்கள் எவ்வளவு இருக்காங்க. அந்த மனிதர்கள்ல இஸ்கானோடு சம்பந்தப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? சிறு சதமானம். இந்த உலகத்துல இருக்கிற உயிர்வாளிகள், அந்த உயிர்வாளிகள மனித வர்க்கம் கோடிக்கணக்கான. இந்தியாவில மட்டும் எவ்வளவு கோடி? 100 கோடிக்கு மேல போயிட்டு 150 கோடி, 140 கோடி இந்தியாவோட ஜனத்தொகை. இந்தியாவுடைய ஜனத்தொகை 140 கோடி. இந்த மாதிரி உலகம் முழுதும் ஓரொரு நாட்டிலையும் ஜனத்தொகை. அப்ப இந்த 140 கோடியில எவ்வளவு பேருக்கு குரு கிருஷ்ணாவுடைய கருணை கிடைச்சிருக்கு? எவ்வளவு பேர் ஒரு தூய பக்தருடைய சங்கத்துல இருக்காங்க? எவ்வளவு பேரு குரு மகாராஜ் மாதிரி ஒரு தூய்மையான வைஷ்ணவர் ஆச்சாரியரா குருவா இருந்து கிடைச்சிருக்காங்க? அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? எங்க கொண்டு கிருஷ்ணா நம்மளை வச்சிருக்காரு? எங்க கொண்டு பிரபுபா நம்மளை உட்கார வச்சிருக்காரு? எந்த மாதிரி குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க? அதனால இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். வெறுமனே பெருமைப்பட்டா மட்டும் பார்த்தாது, அதற்கு தகுதி உள்ளவனாக என்னை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பெருமைக்கு தகுதி உள்ளவங்களா நம்ம ஆகணும். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், தேவர்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் ஒரு தூய பக்தர் குருவா கிடைக்கிறது. குரு மகாராஜ் மாதிரி ஒரு தூய பக்தர் நமக்கு குருவா கிடைச்சது யாருக்குமே கிடைக்காத வரப்பிரசாதம். அதனால நேற்று பேசிட்டு அவருடைய காலத்துல நான் இருந்திருக்கேன், அவர் எனக்கு குருவா இருக்காருன்னா பெரிய விஷயம். அதெல்லாம் வார்த்தைகளால சொல்லி வர்ணிக்க முடியாது. வெறுமனே நம்ம பகவான்கிட்ட அழுது பிரார்த்தனை பண்ணலாம். பகவானே, நான் என்ன பாக்கியம் பண்ணேன், எனக்கு இப்படி ஒரு குருவை கொடுத்திருக்கீங்க, இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அதனால
இந்த ஆன்மா என் குருவுடைய சேவைக்கு தான். இந்த ஆத்மா வந்து என் குருவுடைய சேவைக்கு தான், வேற எதுக்காகவும் இல்ல. ஏன்னா கிருஷ்ணா, நான் உங்களை மறந்து இருந்தேன், அவர் தான் எனக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்தாரு. கிருஷ்ணா, நான் உங்களுக்கு சேவை பண்ணாம இருந்தேன், அவர் தான் என்ன சேவையில் ஈடுபடுத்துறாரு. கிருஷ்ணா, நான் உங்க மேல எப்படி அன்பு செய்ய தெரியாம இருந்தேன், அவர் தான் எனக்கு அன்பு செய்ய சொல்லிக் கொடுக்கிறார். கிருஷ்ணா, உங்களை பற்றி தத்துவத்தை நான் புரிஞ்சுக்காம இருந்தேன், அவர் தான் அந்த தத்துவத்தை எனக்கு வெளிப்படுத்துறார். அதனால கிருஷ்ணா, நான் எவ்வளவோ பிறவிகளா என்னுடைய வாழ்க்கைய புலன்பத்துல மூழ்கடிச்சிட்டேன். நினைவு கெட்டாத காலத்துல இருந்தேன். 14 லோகத்துல எண்ணற்ற பிரம்மாண்டங்களை சுத்தி திரிஞ்சு புலன்ப அனுபவிச்சு 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 நான் செத்து பிறந்து செத்து செத்து பிறந்து பிறந்து என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன். இந்த ஒரு பிறவியாவது நான் வந்து என் மனதை ஒருநிலைப்படுத்தி என் குருவுக்கு சேவை செஞ்சு அவரை திருப்தி செஞ்சு நான் பகவான் உங்ககிட்ட வரணும். உங்க மேல எனக்கு ஒரு தூய அன்பு வரணும், உங்க மேல எனக்கு பிரேமம் வரணும். அதனால என் குரு மகாராஜோட ஆயுள் ஆரோக்கியம், அவர் நீண்ட காலம் எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எங்களை வந்து நல்ல நல்ல பக்தர்களா நாங்க ஆவதற்கு எங்க குருவுடைய கருணை எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யும். அதனால குரு மகாராஜுடைய கருணைக்காக கிருஷ்ணா நினைச்சா என்ன வேணா நடக்கலாம். கிருஷ்ணாவை நம்ம கட்டளை எல்லாம் போட முடியாது, கிருஷ்ணாட்ட ஆர்டர் போட முடியாது. ஆனா பிரார்த்தனை வைக்கலாம். கிருஷ்ணா, எங்க குரு மகாராஜ் எங்கிட்ட கூப்பிட்டு காட்டுங்க, அவர் எங்கிட்டயே என் கூட இருக்கணும் அப்படின்னு கட்டளை எல்லாம் போட முடியாது. அதே மாதிரி ஆன்மீக குருவும் நம்ம கட்டளை ஆன்மீக குருவும் நம்ம வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. நீங்க இப்படிதான் இருக்கணும். ஏன்னா அவங்க கிருஷ்ணாவுடைய பிரதிநிதி. அவர் நினைச்சாருன்னா ஓகே போதும், நான் பிரச்சாரம் பண்ண வரைக்கும் போதும், நான் தீட்சை கொடுத்த வரைக்கும் போதும், நான் பகவானுடைய உலகத்துக்கு போறேன் அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, ஆன்மீக குரு கிருஷ்ணாவை முடிவு பண்ணிட்டா யாராலும் மாத்த முடியாது. ஆனா நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை செய்யலாம். குரு மகாராஜ் வந்து நீண்ட காலம் இந்த பூமியில இருந்து எங்களை ஆசீர்வதிக்கணும், அவருடைய சங்கம் எப்போ எங்களுக்கு வேணும், அவருடைய ஆசீர்வாதம் எப்போ எங்களுக்கு வேணும், அவருடைய வழிகாட்டுதல் எப்போ எங்களுக்கு வேணும். அதனால கிருஷ்ணா, எங்க குரு மகாராஜ் வந்து எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் குருவுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பகவானிடத்திலையும் ஆன்மீக குருத்திலும் பிரார்த்தனை செய்யும். அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிறவியில நம்ம முன்பே பேசின மாதிரி எவ்வளவோ பிறவி நம்ம வந்து புலன்பத்துல போய் பௌதிகத்துல போய் வீழ்ந்துட்டோம். அதுல திருப்தியும் இல்ல. அதுல திருப்தி அடைஞ்சிருந்தா திரும்ப திரும்ப பிறவி எடுத்திருக்கவே மாட்டோம். அது எவ்வளவு பிறவி எடுத்தாலும் திருப்தி அடையாது, அது போயிட்டே தான் இருக்கு. அது அப்ப எங்க திருப்தி அடையும்? கிருஷ்ணாட்ட வந்தாதான் திருப்தி. அப்போ இந்த பிறவியில நான் எப்படியாவது என் குருவை நான் திருப்திப்படுத்தி அவரை வந்து நான் அவருடைய சேவையில இருந்து அவருடைய வழிகாட்டுல இருந்து பக்தி செஞ்சு நான் உங்களை திருப்திப்படுத்த, அந்த வரம் கொடுங்க, அந்த ஆசீர்வாதம் கொடுங்க. ஓ குரு மகாராஜ், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ஒரு நல்ல சீடனா இருக்கணும், நான் உங்களுக்கு உண்மையானவனா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. जय श्री जयप्रदास स्वामी गुरु महाराज की, व्यास पूजा महोत्सव की, श्रील प्रभुपाद की, और प्रेमानंदे।